பச்ச பிள்ளையாயினும் அச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ படிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுத்து அழைக்கின்றீர். அஞ்சாது என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயோவியோரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 24ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருவழிபாட்டை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் அந்த கடவுள் மீட்பையும் தந்தார். பாம்பினால் இறந்தவர்களை பாம்பினால் உயிர்த்தெழ செய்த இறைவன் மரத்தால் வந்த சாபத்தை சிலுவை மரத்தாலேயே நீக்கினார். இச்சிலுவை மாண்பை போற்றி திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளர்ப்பதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலீசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பொருளாகிய இந்த உப்பை பரிகளுடன் புனிதப்படுத்தியவர்கள் உங்களை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியிட செய்வீராக. தூய் ஆவியார் உடனிருந்து எங்கள் இடையராக காத்திருவாராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் சாடுகிறோம். ஆண்டவரே, பாலைவன பயணத்தின் போது மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக முறையிட்டார்கள். அதன் விளைவாக அவர்கள் தண்டனையை அனுபவித்தார்கள். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை நாடிய போது கருணை மிக்க தேவன் செக்காட்சியை உயர்த்த செய்து அதை நோக்கும் அனைவருக்கும் விடுதலை வாழ்வை அளித்தார். சிலுவையில் உயர்த்தப்படவிருந்த கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கும் உன்னத மீட்பை முன்கூட்டியே சுட்டிக்காட்டுகின்ற இவ்வாசகத்திற்கு நன்றி உணர்வோடு நம் மனதை நிரப்போம். முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 4 - 9 வரை. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமையை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாறும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் வாசகம். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கொண்டு அடிமையின் வடிவை ஏற்றுக்கொண்டார். அவர் கீழ்ப்படிந்து சிலுவை மரணம் வரை சென்றார். அதனால் அவர் கடவுள் அவரை உயர்த்தி எப்பெயருக்கு
செய்தார். சிலுவையின் பணிவு, தியாகம், இரட்சிப்பு ஆகியவற்றை நம் வாழ்வில் சிந்திக்க அழைக்கின்ற இவ்வாசகத்திற்கு செவனை செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையை தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 6 11 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வைத்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. உயர்த்தப்பட வேண்டும். Praise the Lord. அனைவரும் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது சிரிச்சுட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களை இந்த அதிகாலையில் பார்த்து ஆண்டவர் தரிசனத்தையும் அருளையும் பெற வந்திருக்கின்ற நாம் இன்று இயேசுவுடைய சிலுவையுடைய மகிமை அல்லது சிலுவையுடைய மாட்சியை பற்றி சிந்திக்க, தியானிக்க ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தினுடைய அவமானத்தின் சின்னம், வெட்கத்தின் சின்னம் சிலுவையாக இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை தன் தோளின் மேல் சுமந்து அந்த சிலுவையை தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பிறகு அந்த சிலுவையுடைய பெயர், அதனுடைய மகத்துவம், அதனுடைய மாண்பு உன்னதமாக மாறியது. சிலுவை அதன் பின்பு சுமந்த பின்பு வெற்றியின் சின்னமாகவும் மீட்பின் சின்னமாகவும் குணமடைக்கின்ற வாழ்வு கொடுக்கின்ற சின்னமாக மாறியிருக்கிறது.
அதிலிருந்து வாழ்வுத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கண்டோ மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டுமென இருந்தது. அவர் வழியாகவே முதமாண்பை வானத்தூதர் மகிழ்கின்றனர் புகழ்கின்ற அவர் பாடுகளே உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அந்திய பின் எண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி அதை தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றல். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உணவை வராமல் உண்கின்றவர்கள் நிலையான நிறைவான வாழ்வை பெறுகிறீர்கள் என்று வைத்தால் பாண்டவர் இந்த பட்டுமணிவாக வெற்றிருக்கின்றார். இந்த திருமகனுடைய திருவிருந்தில் பங்கு பெறும் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோ தேடல் நீ